வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் தென் நாம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ண முடியும், அண்ட் தென் இது வந்துட்டு லாங் டேர்ம் போகுமா, அண்ட் தென் இதில் வந்துட்டு நான் பேமெண்ட் எடுத்துருக்கேனா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே நம்ம கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறது யாருமே பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு வேலை பண்ணாலும் அது பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணவங்களும் சரி ரிவார்டுக்காக காண்டாக்ட் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸோ வீடியோவில் என்ன சொல்கிறேனோ அதை தெளிவாக பார்த்துட்டு ஸோ மேபி உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னா டேரெக்டாக டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா டெலிகிராமில் தான் நான் அவன்கிட்ட சப்போர்ட் கொடுக்க முடியும். அண்ட் தென் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமாக கால் பண்ணுறீங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அன்டைமில் எக்கச்சக்கமாக கால் பண்ணுறீங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். டெலிகிராமில் மட்டும்தான் காண்டாக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ரிவார்ட்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 2 பேர் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி யூபிடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே இன்னும் பேமெண்ட் போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற 3 பேரும் டிலே பண்ணுறதுனால என்னால் பண்ண முடியல. ஸோ கிவ்வே வின்னர்ஸ் வந்துட்டு நான் டெலிகிராமில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதை போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஒரு வேளை நீங்கள் வின்னராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு என்னென்ன டீலெல்லாம் கேட்டிருக்கணும் அதெல்லாம் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவில் தரப்பட்டுள்ள அனைத்து தகவலும் எனது தனிப்பட்ட கருத்துக்களாகும். இதில் தரப்பட்டுள்ள செயலி அல்லது இணைப்பில் முதலீடு செய்வது லாப நட்டங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்யும் முன்பு உங்கள் முதலீடுகளுக்கு எங்கள் சேனல் பொறுப்பேற்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேற்கொண்டு இந்த பதிவை காண்கின்றீர்கள் எனில் எங்கள் சேவை விதிமுறைகளை ஏற்கின்றீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த எவல்யூஷன் மைனிங் அப்படின்றதான். ஸோ இது வந்துட்டு எத்தனை நாள் ரன் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு 10 நாள் அப்படின்றது அதிகபட்சம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு 22 பார்த்திங்கன்னா லான்ச் ஆச்சு. ஓகேங்களா? 22 21 லான்ச் ஆச்சு. அண்ட் தென் நமக்கு பார்த்திங்கன்னா 2 நாள் ஆகுதுன்னா 21 லான்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ 21 பிப்ரவரி இந்த மாதம் தான் லான்ச் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ லான்ச் ஆகி அதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்துட்டு என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் வந்துட்டு ஷோ பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ ரெக்கார்டுக்குள்ளே போனால் எனக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு. ஆக்சுவலி ரிசீவ்டு 218 ரூபா எனக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. நான் 243 ரூபா போட்டேன். டேக்ஸ் எல்லாம் போக பார்த்திங்கன்னா 218 ரூபா எனக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஸோ என்னோடய பேங்க் ப்ரூஃபையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 218 ரூபா ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் டெலிகிராமில். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 218 ரூபா அப்படியே வந்திருக்கு. ஸோ 12 மணிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகிருக்கு. நான் இப்போ போட்டேன்னா 10 மணிக்கு போட்டேன். ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதே இதில் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்து. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோ ரெவன்யூ தான். ஸோ ROI மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி ஆட் ஆகும். அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இதை வந்துட்டு மைனிங் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி கிரிப்டோ மைனிங்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம டெய்லியும் 1 டைம் ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா மைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம ரிவார்ட்ஸ் வரும்போது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிரிப்டோ கரன்சியில் இது ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஏர்னிங் ஆப்ஸ்லேயும் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இனிஷியலாக அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். கிரிப்டோவில் நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. நம்ம டெய்லி மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ரெவன்யூ வந்துட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் வழியாகவும் ரெவன்யூ வரும். ஸோ இப்போ நான் ரிசீவ் கொடுக்குறேன். எனக்கு பார்த்திங்கன்னா 6 ரூபா ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா இப்போ 54 ரூபா அதிலேருந்து எடுத்திருக்கேன். ஒரு 9 பேரை ஜாயின் பண்ணியிருக்காங்க எனக்கு கீழே. ஓகேங்களா? அதனால் அந்த 2 பேர் பேக் போட்டிருக்காங்க. 5 பேர் பேக் போட்டாங்க அப்படின்னா 150 ரூபா அப்படின்றது ரிவார்டாக வரும். ஓகேங்களா? இந்த காரி அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதே இதில் ரீசார்ஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு 650 ரூபா போட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே அக்கௌண்ட் அப்படின்றதில் போய்ட்டு நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மை பேலன்ஸில் நம்ம கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ வித்ட்ரா எவ்வளோ ரிவார்ட்ஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ரொடக்ஷன் போவோம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ மைனிங் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு 5400 ரூபா வரைக்குமே ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி 15 ரூபா இதுலேருந்து ஏர்ன் ஆகும். 650 ரூபா போட்டோம் அப்படின்னா டெய்லி 72 ரூபா ஆகும். ஸோ இது வந்துட்டு முன்னே வந்த கான்செப்ட் தான். தென் என்னோடய மை ப்ராடக்ட்டில் நான் வந்துட்டு ஃப்ரீ மைனிங் ஆக்டிவேட் பண்ணி இதில் வித்ட்ராவலும் போட்டுட்டேன். தென் மந்த்லின்னு ஒன்று இருக்கும். இது வந்துட்டு மந்த்லி போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, டெய்லியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபினான்ஸ் வந்தோம் அப்படின்னா
நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 300 பை பண்ணால் அடுத்த நாள் 400 ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேங்களா, இதுதான். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆஃபர் டைப்பில் என்ன கான்செப்டோ அதே மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அதே டீமில் வந்தோம் அப்படின்னா டீமில் எத்தனை பேர் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ 2550 ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. டீமில் இருந்து ஒரு 494 ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 9 பேர். அதே டீம் 2 டீம் 3 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு 3 லெவல் இன்கம் நமக்கு பார்த்திங்கன்னா வரும். ஸோ ஃபஸ்ட் லெவலுக்கு மட்டும் 20%, லெவல் 2ல் 4 அண்ட் தென் லெவல் 3ல் 1. இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இன்கம் ரேஷியோ, இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன் ரேஷியோ பார்த்திங்கன்னா வரும். அதே நான் வந்துட்டு மைண்டில் போனோம் அப்படின்னா மற்ற பாஸ்வேர்டு மாற்றுறது, பேங்க் டீல் மாற்றுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன டாஸ்க் இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே இதில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கஸ்டமர் சேர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நமக்கு டெய்லி செக்இன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆப் ரிவ்யூ அப்படின்றதுனால ஸோ இதில் மேம்போக்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காமிச்சிட்றேன். அதே உங்களுக்கு என்ன தோறுதோ அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு கூட. ஸோ அவங்க ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பேக்கேஜ் போட்டாங்கல்ல, ஜாயின் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா 30 பேருக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 6 ரூபா அப்படின்ற மாதிரியே அடகும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 30 பேருக்கு எவ்வளோ வரும் அப்படின்றது நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன். Until then, bye from Cyber Honest and Cyber Info. Tata, bye bye. Take care.